எண்டோமெட்ரியோசிஸ் பெண்களுக்கான கண்டிஷனுங்க இது. கர்ப்பப்பையில் கர்ப்பப்பையோட சுவர் தடிச்ச மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு. இது உங்களோட ஸ்கேன் ரிப்போர்ட்டில் தெரிஞ்சிருக்கும். இது ஏதாவது பிரச்சனையோட அறிகுறியா, ஏதாவது உறுப்பு சார்ந்த பிரச்சனையா, இதுக்கான சொல்யூஷன் என்ன, இதை எப்படி தீர்க்க முடியும், மெடிசன் இல்லாமல் இதை தீர்க்க முடியுமா, சைட் எஃபெக்ட்ஸ் இல்லாமல் ஆப்ரேஷன் இல்லாமல் இதுக்கான சொல்யூஷன் கிடைக்குமா, கம்ப்ளீட் சொல்யூஷன் கிடைக்குமான்னு இதை தேடிட்டுருக்கீங்கன்னா இந்த பதிவு உங்களுக்கானது. பாருங்கள், முழுசாக உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். உங்களோட பிரச்சனை இந்த கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனை உங்களுக்கு இருக்குது அப்படின்னா இதுக்கான சிம்டம்ஸ் என்னென்ன, இதோட வேறு என்னென்ன சிம்டம்ஸோடு சேர்ந்து இந்த பிரச்சனை நமக்கு இருக்குங்கிறத நம்ம உடம்பு சொல்லும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் சொல்லிகிட்டே வரேன், ஒன்றுனா வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு கர்ப்பப்பையில், அதாவது மெயின் விஷயம் கர்ப்பப்பையை பொறுத்த வரைக்கும் மென்சஸ் சைக்கிள். ஸோ டைரெக்டாக உங்களோட மென்சஸ் சைக்கிளில் காட்டும். குறைவாக இருக்கிற மாதிரி இருக்கிறது, அல்லது ஃப்ளோ அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கிறது, அல்லது ஸ்பாட்டிங் ஜஸ்ட்டு ரொம்ப லிமிட் ரொம்ப கம்மியாக இருக்குது, ஸ்பாட்ஸ் மட்டும்தான் இருக்குது, சுத்தமாக மென்சஸ் இல்லை, 3 மாதமாக இல்லை, போன மாதம் வரவே இல்லை, 6 மாதமாக மென்சஸ் சைக்கிள் இல்லை, இந்த மாதிரி குறைவாகவோ ஜாஸ்தியாகவோ இல்லை ஆப்சன்ஸ் ஆஃப் மென்சஸ் சைக்கிளோ கண்டிப்பாக நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. மென்சஸ் சைக்கிள் டைம்லேயோ அல்லது ஒரு 1 வீக் முன்னாடியோ கால் குடையிற மாதிரி இருக்கிறது, அடிவயிறு வலிக்கிற மாதிரி இருக்கிறது, இடுப்பு வலி இருக்கிறது, டைமில் மட்டும் இல்லைங்க, மென்சஸ் டைமில் மட்டும் இல்லை, எப்பவுமே இடுப்பு வலி இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கிறது, இடுப்பு கீழே தெம்பே இல்லை, ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணிகிட்ருக்குறோம், சதைகள் ரொம்ப வீக்காக இருக்குது, ஸ்ட்ரென்த்தண்டாக இல்லை, தொளன்னு இருக்கிற மாதிரி இருக்குது, மசில்ஸ் எல்லாம் ரொம்ப வீக்காக தெரியுது, முக்கியமாக கெண்டைக்கால் அடிக்கடி பிடிச்சிக்கிற மாதிரி இருக்குது, தூக்கத்தில் பர்டிகுலராக சும்மா காலை வச்சு நீட்டணும் பிடிச்சிக்கிற மாதிரி இருக்குது, மனசுக்குள்ளே பய உணர்வு அதிகமாக இருக்குது, யூரின் போகும்போது எரிச்சலாக இருக்குது, எரியிற மாதிரி இருக்குது, அடிக்கடி இருமுனா தும்முனா யூரின் லீக் ஆகிற மாதிரி இருக்குது பர்டிகுலர் டைமில், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். யூரின் கம்மியாகவோ அல்லது அதிகமாகவோ போயிட்டுருக்கிற மாதிரி இருக்கும். அதிகமாக போகிறீங்கன்னா போயிட்டு வந்தோன்னே ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணிகிட்ருப்பீங்க, உடம்பு வலி எக்ஸ்ட்ரீமாக இருக்கும், நான் சொன்ன மாதிரி பய உணர்வு அதிகமாக இருக்கும், கண்கள் சார்ந்த பிரச்சனை, ட்ரையாக இருக்கிறது, தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, மனசில் எதையாவது நினச்சி கவலைப்பட்டுட்டே இருக்கிறது, சாதாரணமாக இல்லைங்க, எதுக்குடா இந்த லைஃப் அப்படின்ற அளவுக்கு உள்ளுக்குள்ளே நீங்கள் கவலைப்பட ஆரம்பிச்சுட்ருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், மூட் ஸ்விங்ஸ் அதிகமாக இருக்கும், திடீர்னு கோவப்படுற மாதிரி இருக்கும், திடீர்னு உங்களோட த்ரோட் ஒரு மாதிரி ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி கப்புன்னு பிடிக்கிற மாதிரி இருக்கும், இந்த மாதிரி வாய்ஸ் சேஞ்சஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குங்க. அக்குபஞ்சர் இதுக்கு ஒரு சிறந்த தீர்வாக இருக்கும். இதை வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ட்ரீட்மெண்ட்டை உடனே ஸ்டார்ட் பண்ணுங்கள்.